ஸ்ரீ விஷ்ணு புராணம் 100ஆம் பகுதி. அழகான கூனியும் கம்சவதமும். பூமாலைக்காரனின் மாளிகையிலிருந்து புறப்பட்ட பலராம கிருஷ்ணர்கள் இருவரும் ராஜவீதி வழியாக செல்லும்போது வழியிலே மங்கை பருவமுடைய கூனி ஒருத்தி கையிலே சந்தன கிண்ணம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்தாள். அவளை கண்டதும் கண்ணன் புன்முறுவலுடன், அடி நீலோத்பலம் போன்ற கண்களை உடையவளே, யாருக்கு இந்த வாசனை பூச்சை கொண்டு செல்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவள், அழகனே, நான் நைகவக்கிரை என்னும் கம்சனால் சிந்தனாதி பூச்சுக்கள் செய்யும் வேலையில் வைக்கப்பட்டவள் என்றும் நீ ஏன் அறியவில்லை? கம்சனுக்கு சந்தனம் யார் பூசினாலும் பிடிக்காது. நான் அரைத்து சேர்க்கும் பூச்சி அவனுக்கு பிரியமானது. ஆகையால் கம்சனின் அனுகிரகம் என்னும் தனத்திற்கு முக்கிய பாத்திரமாக இருக்கிறேன் என்றாள். அதை கேட்டுக்கொண்டு கிருஷ்ணன் மேலும் புன்முறுவலுடன் அவளை நோக்கி, அடி இளம் பெண்ணே, இதோ நீ வைத்திருக்கும் இந்த பூச்சு வாசனை கூட்டியதுதானே தவிர இயற்கையான மனமுடையது அல்ல. மற்றொன்றோ ராஜசமுள்ள அரசர்களுக்கு தகுமே அன்றி சாதாரணமானவருக்கு தகாது என்று இதுவோ மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. அழகிய முகம் கொண்டவளே, ஆகையால் எங்களது திருமேனிக்கு ஏற்ற இதை எங்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அழகான கூனி ஒப்புக்கொண்டு அன்போடு அவர்களது திருமேனிக்கேற்ற திவ்யமான பூச்சை சமர்ப்பித்தாள். பலராம கிருஷ்ணர்கள் இருவரும் பத்திர பங்கரசனாவிதமாக அந்த பூச்சை தங்கள் திருமேனிகளில் தடவி கொண்டார்கள். பிறகு கிருஷ்ணன் அந்த கூனியின் கோணலை நிமிர்த்தும் வகையையும் அறிந்தவனாகையால் அவளிடம் அன்பு கொண்டு தனது நடு விரலும் அதன் முன் விரலும் கொண்ட நுனிக்கையினால் அவளது மோவாய் கட்டையை பிடித்து தன் திருவடிகளால் அவளது பாதங்களை அமுக்கி இழுத்து தூக்கி அவளை நிமிர்த்தி அருளினான். உடனே அவளுடைய கோணல் நிமிர்ந்தது. அவள் பெண்களில் சிறந்தவளானாள். அவள் கண்ணனின் பரிவட்டத்தை பிடித்து கொண்டு, நீ என் மாளிகைக்கு வா என்றழைத்தாள். அதை கண்ட கண்ணன் பலராமரை பார்த்த வண்ணம் சிரித்து கொண்டே குற்றமற்ற அந்த நைகவக்கிரையை நோக்கி, பெண்ணே, அப்படியே ஆகட்டும், பிறகு ஒரு சமயம் வருகிறேன் என்று கூறிவிட்டு அண்ணனை பார்த்து உரக்கச் சிரித்தான். இவ்வாறு நம்பிகள் இருவரும் பீதாம்பர நீலாம்பரங்களை அணிந்து விசித்திரமான சந்தன பூச்சோடும் பலவிதமான திவ்ய மலர் மாலைகளையும் அணிந்து கொண்டு விற்கள் வைத்திருந்த ஆயுத சாலைக்கு சென்றார்கள். அங்கிருந்த காவற்காரர்களை நோக்கி கண்ணன் ஏறிட்டு, காவற்காரர்களே, இந்த தனுர் யாகத்திற்கு உத்தேசித்து வைத்துள்ள வில் எங்கே இருக்கிறது என்று கேட்டான். அவர்கள் அதை தெரிவித்தார்கள். உடனே கண்ணன் அந்த வில்லை எடுத்து வளைத்து நான் ஏற்றினான். நான் ஏற்றியதும் அந்த வில் முறிந்து வடமதுரை எங்கும் செவிமடும்படி ஓசையிட்டது. வில் ஒடிந்ததும் காவற்காரர்கள் ஸ்ரீ பலராம கிருஷ்ணர்களை எதிர்க்க வந்தார்கள். அவர்களை அம்மகா புருஷர்கள் இருவரும் துவம்சம் செய்து ஆயுத சாலையிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். இந்நிலையில் கம்சனோ தன் மதுராபுரிக்கு அக்ரூரர் திரும்பி வந்ததையும் வில் முறிந்ததையும் அறிந்தான். அவன் சாணூரன், முஷ்டிகன் என்னும் மல்லர்களை வரவழைத்து சொல்லலானான். மல்லர்களே, கேளுங்கள், நாம் எதிர்பார்த்திருந்த இடைப்பயல்கள் வந்துவிட்டார்கள். நீங்கள் என் எதிரில் அவர்களோடு மல்யுத்தம் செய்து அவர்களை கொன்றுவிட வேண்டும். அவர்கள் என் உயிரை வாங்கவே பிறந்தார்களாம். மகாபலசாலிகளே, நீங்கள் அவர்களை மல்யுத்தத்தில் வென்று எனக்கு மகிழ்ச்சி அளித்தால் நீங்கள் விரும்பும் பொருட்களை எல்லாம் தருவேன். என் எதிரிகளான அவ்விரு இடைச்சேரி பாலகர்களையும் தாங்கள் நியாயமாகவோ அல்லது அநியாயமாகவோ கொன்றே தீர வேண்டும். அப்படி செய்தால் இந்த ராஜ்யத்தை நீங்கள் என்னுடன் சமானமாக அனுபவிக்கலாம் என்று கம்சன் தன் இரு மல்லர்களுக்கும் கட்டளையிட்டான். பிறகு அவன் தன் யானை பாகனையும் அழைத்து, யானை பாகனே, நீ எமது குவலையா பீடம் என்ற பெரிய யானையை இந்த சபா மண்டபத்தின் முன்னால் நிறுத்தி வைத்து அந்த இடைப்பயல்கள் இங்கு போர் செய்ய வரும்போது யானையை கொண்டே அவர்களை கொல்விக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு சபையில் போட வேண்டிய மஞ்சங்கள் செவ்வனே போடப்பட்டிருப்பதை பார்வையிட்டான்.
பிறகு தனக்கு மரணம் கிட்டியிருப்பதை உணராமல் பொழுது விடுவதை எதிர்பார்த்திருந்தான். மறுநாள் பொழுது விடிந்ததும் வடமதுரை நகர மக்கள் சபைக்கு வந்து அவரவர் உட்காரத்தக்க மஞ்சங்களில் உட்கார்ந்தார்கள். அரசர்கள் ராஜ மஞ்சங்களில் உட்கார்ந்தனர். பின்னர் கம்சன் மல்யுத்த வீரர்களுடன் உயர்ந்ததொரு மஞ்சத்தில் அமர்ந்தான். அந்தப்புற மங்கையரும் பட்டணத்து பாவையரும் வேசியரும் அவரவருக்குரிய மஞ்சங்கள் அமர்ந்திருந்தனர். அக்ரூரரும் வசுதேவரும் தனித்து பேசிக் கொள்வதற்காக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்தார்கள். மகனிடத்தில் பேரன்புடைய தேவகியானவள் முடிவு காலத்திலாவது தன் அன்பு மகனின் முகத்தை பார்க்கலாம் என்று பட்டணத்து மங்கையரின் நடுவே உட்கார்ந்திருந்தாள். இன்னிசை கருவிகள் முழங்கலாயின. மல்லன் சாணூரன் மிகவும் குதித்து கொண்டிருந்தான். மற்றொரு மல்லனான முஷிகனும் தோள் தட்டி கொண்டிருந்தான். மக்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர். வீரராயும் பாலகராயும் விளங்கும் பலராம கிருஷ்ணர் இருவரும் புன்னகையோடு சபா மண்டப வாயிலை அடைந்தார்கள். அப்போது கம்சனின் கட்டளைப்படி யானை பாகனால் ஏவப்பட்ட குவலையா பீடம் என்ற யானை மிக்க கோபத்தோடு அவ்விரு இளைஞரையும் கொல்வதற்கு முன்வந்தது. அத்தருணத்தில் ஓடிவந்த யானையை அந்த சபையின் நடுவே ஒரு ஹாகாரம் உண்டாயிற்று. அப்போது பலராமர் கண்ணனை நோக்கி, பகைவனால் ஏவப்பட்ட இந்த யானையை கொல்லாமல் இருப்பது நியாயமல்ல, அதை அவசியம் கொன்றே ஆக வேண்டும் என்றார். உடனே சத்ரு நாசம் செய்வதில் வல்லவனாகிய ஸ்ரீகிருஷ்ணன் சிம்மநாதம் செய்து ஐராவதத்திற்கு இணையான பலமுடைய அந்த யானையின் துதிக்கையை தனது திருக்கையினால் பிடித்து இழுத்து சுழற்றினான். சர்வேஸ்வரனாக இருந்தும் கண்ணன் திரு அவதாரத்திற்கேற்ப அந்த யானையுடன் நெடுநேரம் போரிட்டான். அதன் தந்தங்களின் நடுவே நின்று விளையாடி பிறகு தன் வலது திருக்கரத்தினால் அதன் இடதுபுற தந்தத்தை பிடுங்கி அதன் மேலிருந்த யானை பாகனை அடித்தான். அந்த அடியினால் யானை பாகனின் தலை பல துண்டுகளாக சிதறி உடைந்தது. உடனே மூத்த நம்பியான பலராம சுவாமி அந்த யானையின் வலது தந்தத்தை பிடுங்கி பக்கத்தில் இருந்த யானை காப்போரை அடித்து கொன்றுவிட்டு வேகமாக எழும்பி தாவி தன் இடது திருவடியால் அந்த யானையின் மத்தகத்தின் மீது ஓங்கி உதைத்தான். இவ்விதம் பலராமன் விளையாட்டாக உதைத்தவுடனேயே அந்த குவலையா பீடம் என்ற யானையானது வஜ்ராயுதத்தினால் அடிபட்ட பருவத்தை போல கீழே விழுந்து இறந்தது. இவ்வண்ணம் புருஷ சிரேஷ்டர்கள் இருவரும் இந்த யானையை பாகனோடு சம்ஹரித்துவிட்டு அதன் மத நீராலும் இரத்தத்தாலும் பூசப்பட்ட திருமேனி உடையவர்களாய் அதன் தந்தங்களாகிய திவ்ய ஆயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு சிங்க ஏறுகளைப் போல சபா மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள். உடனே சபையில் ஹாஹாகாரம் எழும்பியது. அங்கிருந்த நகரத்தார்கள் யாவரும் வியப்புடன் பார்த்தார்கள். இவனன்றோ முன்பு குழந்தைகளை கொன்று கொண்டிருந்த பூதனை அரக்கியை கொன்றவன்? இவனன்றோ மருத மரங்களை முறித்தவன்? இவனல்லவா காளிங்கன் என்ற மகா சர்ப்பத்தின் மீதேறி நர்த்தனம் செய்த சிறுவன்? 7 நாட்கள் வரை கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து பிடித்து கோகுலம் காத்தவனும் இவனேதான். பாருங்கள், பெண்களின் மனங்களையும் கண்களையும் மகிழ்வித்து விளையாடி கொண்டே போகிற இந்த கிருஷ்ணனுக்கு முன்னே போகிறவன் அவன் தமையன் பாலபுத்திரனான பலராம சுவாமி. புராணார்த்தம் தெரிந்த பண்டிதர்கள் அமுங்கியிருந்த யாதவ வம்சத்தை ஒரு கோபாலன் தலையெடுக்க செய்வான் என்று கூறுவது இந்த கிருஷ்ணனையே போலும். யாவற்றுக்கும் உற்பத்தி ஸ்தானமான ஸ்ரீ விஷ்ணு அம்சமாய் பூமி பாரம் தீர்க்க அவதாரம் செய்தவன் இவனே என்றெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனையும் பலராம சுவாமியையும் யாதவரும் நகர மக்களும் வர்ணித்து கொண்டே இருந்தனர். அப்பொழுது தேவகியின் ஸ்தனங்களில் நின்றும் பால் பெருகி மார்பு திடுக் திடுக் என்று துடித்தன. வாசுதேவரோ தன் பிள்ளைகளின் முகங்களை பார்த்ததால் இளமையாக காணப்பட்டார். அந்த புறத்து மங்கையர் கண்ணனை கண்டு மலர மலர விழித்து ஒருத்தியோடு ஒருத்தி பலவாறும் பேசிக்கொண்டார்கள். தோழியரே, அதோ கண்ணனின் திருமுகத்தை பாருங்களடி. மிகவும் சிவந்த கண்கள், யானையோடு போரிட்டதால் உண்டான வியர்வை துளிகள், சரத்காலத்தில் மலர்ந்த செந்தாமரை மலர் பனி துளிகளோடு இருப்பது போலல்லவா தோன்றுகிறது.
பெண்கள் நாயகமே, ஸ்ரீவத்சம் என்ற மறுபொருந்தி பகைவரின் பலத்தை போக்கும்படியான கற்பாறை போன்ற கண்ணனின் திருமுகத்தை பாரடி, திறந்த திருத்தோள்களை பாரடி. அந்த கண்ணன் மட்டுமா? முன்னே போகிற பலராமரின் சிரிப்பிலேதான் எத்தனை கவர்ச்சியடி. அதோ பாருங்களடி, கிருஷ்ணன் மல்யுத்தம் செய்ய சாணூரனோடு சேருகின்றான். இந்த அரசவையில் நியாயமறிந்தவர்கள் இல்லையா? யவ்வனத்தை நெருங்கும் சுகுமார மேனியுடைய கண்ணன் எங்கே? வஜ்ராயுதம் போன்ற கடின தேகமுடைய மகாசுரன் எங்கே? இவ்விருவரையும் போரிடச் செய்து வேடிக்கை பார்ப்பது சபையோருக்கு நியாயமா? என்று இவ்விதமாக நகரத்து பெண்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் தன் வஸ்திரங்களை இறுக வரித்து கட்டிக்கொண்டு பூமி அதிர ஜனங்களின் நடுவே குதித்து கொண்டிருந்தான். பலராம சுவாமியும் அப்படியே தோள் தட்டி கொண்டிருந்தார். அவர்கள் குதித்ததால் பூமியானது பிளந்து போகாமல் இருந்ததே விந்தையாக தோன்றியது. பிறகு ஸ்ரீகிருஷ்ணன் மல்லனான சாணூரனோடும் பலபத்ரன் மல்லனான முஷ்டிகாசுரனுடன் போர் செய்ய துவங்கினார்கள். அத்தனை பெரிய கூட்டத்திலே இவர்களிடம் யாதொரு ஆயுதமும் இல்லாத நிலையில் சந்நிபாதம் என்ற முதலில் கை கொடுத்து பஞ்சா போடுவதனாலும், அவதூதம் என்ற புறங்கையால் கீழே தள்ளுவதாலும், முஷ்டி என்ற கைப்பிடி இடித்தலினாலும், கீழனிபாதம் என்ற முழங்கை கணைக்கைகளை கொண்டு இடித்தலினாலும், வஜ்ர நிபாதம் என்ற கையோரங்களால் இடிப்பதனாலும், மத்திமை அனாமிகை என்ற விரல்களின் நடுவே கட்டை விரல் வைத்த முஷ்டியினால் இடித்தலினாலும், பராதோத்தூமம் என்ற காலால் தூக்கி எறிதலினாலும், பிரமிருஷ்டம் என்ற உடம்பையெல்லாம் இறுக பீடித்து தள்ளி உலக்குவதினாலும் மிக்க கொடிய பயங்கர மற்போர் நிகழ்ந்தது. அந்த போரில் சாணூரன் கண்ணனோடு எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக பொருந்தினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலவீனமடைந்தான். கண்ணன் சர்வசக்தனாக இருந்தாலும் கோபத்தாலும் அந்த சாணூரனோடு விளையாட்டு போலவே போர் செய்து கொண்டிருந்தான். அப்போது சாணூரனுக்கு பலம் குறைவதையும் கிருஷ்ணனுக்கு பலம் வளர்வதையும் கண்ட கம்சன் மிகவும் கோபம் கொண்டு வாத்திய முழக்கத்தை நிறுத்தும்படி கட்டளையிட்டான். வாத்தியங்கள் முழங்குவது நிறுத்தப்பட்டது. ஆனால் வானில் தேவ வாத்தியங்கள் முழங்கலாயின. தேவர்கள் வானிலிருந்து ஸ்ரீ கேசவா, ஸ்ரீ கோவிந்தா, சாணூரனை வெல்வாயாக, நீ வெற்றி அடைவாயாக என்று வாழ்த்தினர். நெடுநேரம் போர் தொடர்ந்தது. நெடுநேரம் போர் புரிந்து கொண்டிருந்த கண்ணன் அந்த அசுரனை சம்ஹரிக்க எண்ணி அவனை தூக்கி கிறுகிறுவென்று சுழற்றி தரையில் ஓங்கி அறைந்தான். அவனுக்கு கண்ணன் பூற்றும் போதே உயிர் போய்விட்டது. தரையில் அறைந்ததும் அவன் உடல் துண்டம் துண்டமாக பீய்ந்து பூமியில் இரத்தச் சேற்றை உண்டாக்கியது. அதுபோலவே பலராமனும் முஷ்டிகனை தன் முஷ்டியால் சிரத்தில் அடித்தும் முழங்காலால் மார்பில் இடித்தும் தரையில் தள்ளி உயிரிழந்த அவனை உதைத்து தள்ளினான். அவ்விரு மல்லர்களும் மடிந்தவுடன் தோச்சலகன் என்பவன் போருக்கு வந்தான். அவனையும் ஸ்ரீகிருஷ்ணன் தனது இடது கை முஷ்டியினால் இடித்து தரையில் வீழ்த்தினான். இவ்வாறு சாணூரன், முஷ்டிகன், தோச்சாலகன் ஆகிய மூவரும் வதைக்கப்பட்டதும் மற்ற மல்லர்கள் பறந்தோடி போனார்கள். பிறகு தங்களோடு போர் செய்ய ஆள் இல்லாததால் ஸ்ரீகிருஷ்ண பலராமர்கள் தங்களுக்கு சம வயதுள்ள இடைப்பிள்ளைகளை வலுவில் இழுத்து வந்து குதித்து விளையாடி ஆனந்த கூத்தாடினார்கள். இதையெல்லாம் கண்ட கம்சனின் கண்கள் சிவந்தன. அவன் அங்கு இருந்த போர் வீரரை அழைத்து, சேவகரே, இந்த இடைப்பிள்ளைகளை சபைக்கு வெளியே இழுத்துச் செல்லுங்கள். நந்தகோபனை பிடித்து விலங்கிடுங்கள். வசுதேவனை நல்ல வயதுடையவருக்கு செய்யத்தக்க தண்டனை செய்து வதையுங்கள். இதோ கிருஷ்ணனோடு சேர்ந்து துள்ளுகிறார்களே, அந்த இடையர் கூட்டத்தினரின் மாடுகளையும் மற்றுமுள்ள பொருட்களையும் பறிமுதல் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் சிரித்து கொண்டே வேகமாக கம்சனின் மஞ்சத்திற்கு தாவி அவனது கிரீடம் சுழன்று கீழே விழ அவன் தலை மயிரை பிடித்து இழுத்து தரையில் தள்ளி அவன் மீது தாவி விழுந்தான். மைத்ரேய முனிவரே, சர்வ லோகங்களுக்கும் ஆதாரமான ஸ்ரீகிருஷ்ணன் அவன் மீது வீழ்ந்ததும் அந்த பாரம் தாங்க மாட்டாமலேயே கம்ச மகாராஜன் உயிரிழந்தான்.
அவன் உயிரிழந்ததும் ஸ்ரீமதுசூதனன் அவனது தலைமயிரை பற்றி அவனது உடலை அரங்கின் நடுவே இழுத்தான். பாரமுள்ள சரீரத்தை இழுத்ததால் தண்ணீர் வெள்ளம் ஓடி அறுத்தாற் போன்று அவ்விடத்தில் ஓர் அகழி உண்டாயிற்று. கம்சன் வதைக்கப்பட்டதைக் கண்ட அவன் தம்பி சுனாமா என்பவன் கோபத்தோடு கண்ணன் மீது பாய்ந்தான். அவனை மூத்த நம்பியான பலராம சுவாமி விளையாட்டாகவே சம்ஹாரம் செய்தார். இவ்விதம் மதுராபுரி அரசனான கம்சன் கண்ணனால் சம்ஹரிக்கப்பட்டதைக் கண்டு மக்களும் தேவரும் மகிழ்ந்தனர். கிருஷ்ண பரமாத்மா பலராம சுவாமியோடு சென்று தந்தை வசுதேவரையும் தாயான அன்னை தேவகியையும் பணிந்தார்கள். அவர்களும் ஸ்ரீராமகிருஷ்ணர்களை பாராட்டி துதித்தனர். 100ஆம் பகுதி நிறைவடைந்தது.